பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்த சாப்பாடு கடைக்கு இங்கேயும் சாப்பிட வந்திருக்கணும். அதாவது எங்க இருந்து வந்திருக்கீங்க? கனடால இருந்து. எப்படி கேள்விப்பட்டீங்க எப்படி ஒரு கடை ஒன்று இருக்குன்னு சொல்லி? டிக்டாக்ல வீடியோ பார்த்தீங்க. எப்படி இருந்தது சாப்பாடு? படி படிக்க போதுல சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு மேல கொத்தெல்லாம் சாப்பிடுறீங்க என்ன மாதிரி? அதங்க சாப்பிட்டது மீசால சாப்பிடுறீங்க. இது நல்லா இருந்தது என்ன? அதை விட இங்க நல்லா இருக்கா? அப்படி என்ன அதாவது இந்த பழையாளத்து ஒரு உணர்வு இருக்கு தானே. முந்தி நீங்க கொத்து சாப்பிட்டு இருப்பீங்க தானே, அப்படி சாப்பிடலாம். இந்த கொத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு தானே? சம்பந்தம் இருக்கு. சந்தோஷம். என்ன சேனல் பேர்? சரி சந்தோஷம். ஓகே பாய். சரி, நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வல்வெட்டி தெருவில நாங்கள் இந்த கொத்து கடையில சாப்பிடுனாங்க. உண்மைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா திறமான ஒரு கொத்து உண்டு. சொல்லுங்க அண்ணா. வல்வெட்டுத்துறையில இருந்து சமரபாவுக்கு போற ரோடு. நான் உங்களுக்கு அந்த என்ன சொன்னாலும் வெளியில இருந்து வராங்களோ தெரியாது. ஆகையால நான் உங்களுக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டு வரேன். உண்மைக்கும் ஒரு குட்டி கடை தான். இங்க பனைமரங்கள் இருக்குது. அந்த இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கே ஒரு பழைய ஆளுத்து ஒரு உணர்வு கொண்டு வரும். அதுக்காண்டி வந்து சாப்பிடலாம். அதுக்காண்டி மட்டும் இல்லாம முக்கியம் அந்த உணர்வு மட்டும் முக்கியம் இல்லை, முக்கியமாக சாப்பாடு இந்த சுவை முக்கியம். அந்த வகையில் நாங்கள் இந்த சாப்பாட்டில் இறைச்சி எல்லாம் பொடி சுமைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு.